ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ ராகி ப்ரௌனி தான். இது நம்பி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் வேக வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக மசிச்சதுக்கப்புறம் அதே பவுலில் ஒரே ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை கூடவே 75 கிராம் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் 50 கிராம் பட்டரை உருக்கி அதையும் கலந்துட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து கலந்துக்கலாம். 30 கிராம் ராகி ஃப்ளவர், அது கூடவே 10 கிராம் கொக்கோ பவுடர் சேர்ந்து நல்லா இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் பிஞ்சு சால்ட், பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசிச்சு வச்சிருந்த சக்கரவள்ளி கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு அங்கங்கே கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு தெரியணுங்கிறதுக்காக நான் ரொம்ப கலக்காமல் லைட்டாக தான் கலந்தேன். இது கூடவே சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி கலந்துட்டு டின்னில் மாற்றிட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக 180 டிகிரிக்கு 25 to 30 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் சாஃப்டான ஸ்வீட் பொட்டேட்டோ ராகி ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடும். நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் பீஸ் போட்டோம் அப்படின்னா பீஸ் பர்ஃபெக்டாக வரும். இது அங்கங்கே லைட்டாக சக்கரவள்ளி கிழங்கு தெரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் பேக் பண்ணுறீங்கன்னா 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. பாய்.